வருக வணக்கம். மோடல் ஆக்சிலரி வேர்பா இருக்கக்கூடிய இந்த ஷால் ஆனது சென்டென்சஸ்ல வர்றப்போ அதோட மீனிங் என்னவா இருக்கும், எந்தெந்த டென்சஸ்ல எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே எக்ஸாம்பிள்ஸோட அடுத்தடுத்து தெரிஞ்சுக்க இருக்கிறோம். வீடியோ ரெடியா இருக்குது. வழக்கம் போல நோட்ஸ் எடுக்க நீங்களும் ரெடியா இருந்தா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த ஷாலோடைய மீனிங், நாம எப்படி ஏற்கனவே வில் பார்க்குறப்போ அந்த வில்லானது இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஐ உய் யூ ஹி ஷி இட் தை இதில் எல்லாத்துக்குமே வரும். ஆனால் சாதாரணமாக இந்த வில்லானது யூ ஹி ஷி இட் தை இந்த செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன்ஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்ணுவோம். அப்படி வர்றப்போ ஒரு ஆக்ஷன் ஆனது இனிமே ஃபியூச்சரில் நடக்குங்கிறத குறிப்பிட்டது. இதை மாற்றி எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் பர்சன்ஸாக இருக்கக்கூடிய ஐக்கும் வீக்கும் யூஸ் பண்ணப்போ அதோட மீனிங், ஒரு ஆக்ஷன் இனிமே ஃபியூச்சர்ல நடந்தே தீரும் இந்த மாதிரி மாறிச்சு. இப்படிதான் செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன்ஸா இருக்கக்கூடிய யூ ஹி ஷி இட் தேய்க்கு யூஸ் பண்றப்போ சாதாரணமா ஒரு ஆக்ஷன் நடக்குங்கிறதையும், ஃபர்ஸ்ட் பர்சன்ஸா இருக்கக்கூடிய ஐக்கும் வீக்கும் யூஸ் பண்றப்போ ஒரு ஆக்ஷன் இனிமே நடந்தே தீருங்கிறதையும் கன்ஃபார்மா குறிப்பிட்டது. இது மாதிரியே தான் இந்த ஷாலும் நடக்கும் அல்லது நடந்தே தீருங்கிறது தான் குறிப்பிடுமா அப்படின்னா அதை தான் குறிப்பிடும். ஒரே ஒரு சின்ன சேஞ்ச், இந்த ஷாலை ஐக்கும் வீக்கும் மட்டும் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்றப்போ சாதாரணமா ஒரு ஆக்ஷன் இனிமே ஃபியூச்சர்ல நடக்குங்கிறதையும், இதை எடுத்துட்டு போய் மாத்தி செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன்ஸா இருக்கக்கூடிய யூ ஹி ஷி இட் தைக்கு யூஸ் பண்றப்போ அதே தான் ஒரு ஆக்ஷன் நடந்தே தீரும் அப்படின்னு கன்ஃபார்மிட்டியை கொடுக்கும். வில்லுக்கும் ஷாலுக்கும் இதுதான் ஒரு வித்தியாசம். வில்லானது யூ ஹி ஷி இட் தேக்கு உரியது. அங்க சாதாரண மீனிங்ல ஒரு ஆக்ஷன் நடக்குங்கிறத குறிப்பிட்டது. அதை மாத்தி எடுத்துட்டு வந்து ஐக்கும் வீக்கும் யூஸ் பண்றப்போ ஒரு ஆக்ஷன் நடந்தே தீருங்கிறத கன்ஃபார்மா குறிப்பிட்டது. இது மாதிரியே ஒரு சின்ன சேஞ்ச் தான் இந்த ஷால் ஆனது ஐக்கும் வீக்கும் மட்டும் உரியது. இது இந்த இடத்துல வர்றப்போ சாதாரணமா ஒரு ஆக்ஷன் நடக்குங்கிறதையும், இதை மாத்தி எடுத்துட்டு போய் யூ ஹி ஷி இட் தேக்கு யூஸ் பண்றப்போ ஒரு ஆக்ஷன் நடந்தே தீருங்கிறதையும் குறிப்பிடும். இப்படிதான் மாத்தி மாத்தி இந்த வில்லையும் ஷாலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ரெண்டு விதமான மீனிங்ஸோட வரக்கூடிய இந்த ஷாலுக்கு இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் பர்சன்ஸா இருக்கக்கூடிய ஐக்கும் வீக்கும் பார்க்கலாம். ஐ ஷல் டெல் அ ஸ்டோரி, we shall go to the theater. இப்படி வர்றப்போ ரெண்டு இடத்துலையுமே இந்த ஐக்கும் வீக்கும் உரியது தான் இந்த ஷால்ங்கிறதுனால சாதாரணமான மீனிங்ல ஐ ஷல் டெல் அ ஸ்டோரி, நான் ஒரு கதை சொல்வேன். சாதாரணமா இந்த ஆக்ஷன் இனிமே நடக்கும். we shall go to the theater. இப்படி வர்றப்பவும் நாம அல்லது நாங்க தியேட்டருக்கு போவோம். இந்த ஆக்ஷனும் சாதாரணமா நடக்கும்ங்கிறத மட்டும் குறிப்பிடும். சரி, இப்போ நம்மளுடைய ஏரியா கன்ஃபார்மிட்டிக்கு வரலாம். சரியா சொல்லிட்டீங்க. மீதி இருக்கக்கூடிய இந்த யூ ஹி ஷி இட் they இந்த செகண்ட் பர்சன்ஸ் அண்ட் தேர்ட் பர்சன்ஸ்க்கு யூஸ் பண்றப்போ ஒரு ஆக்ஷன் நடந்தே தீரும் அப்படின்னு வலுவா குறிப்பிடும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. யூ ஷல் வின் த கேம், நீ சாதாரணமா கேமை வின் பண்ணுவேன்னு சொல்லல, வின் பண்ணியே தீருவ, வின் பண்ணிருவ. he shall break the iron rod, அவன் இரும்பு கம்பியை உடைப்பான்னு சாதாரணமா சொல்லல, உடைத்து விடுவான். இந்த ஆக்ஷன் நடந்தே தீரும் அப்படிங்கிறத கன்ஃபார்மா சொல்லுது. அது மாதிரியே she shall sing well, அவள் நன்றாக பாடுவாள் கிடையாது, பாடி விடுவாள். it shall last for a long time, இது ரொம்ப நாள் வரைக்கும் உழைக்கும் அப்படின்னு சாதாரணமா சொல்லல, உழைத்தே தீரும், ரொம்ப நாள் வரைக்கும் வந்தே தீரும் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்றோம். அது மாதிரியே they shall say the truth, அவங்க உண்மையை சொல்லுவாங்கன்னு சொல்லல, சொல்லிடுவாங்க. இப்படிதான் இந்த ஐக்கும் வீக்கும் யூஸ் பண்றப்போ சாதாரணமா ஒரு ஆக்ஷன் நடக்குங்கிறதையும், இப்ப நாம பார்த்திருக்க மாதிரி இந்த யூ ஹி ஷி இட் they இந்த செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன்ஸ்க்கு யூஸ் பண்றப்போ ஒரு ஆக்ஷன் நடந்தே தீரும், நடந்து விடும் அப்படிங்கிறதையும் இந்த ஷாலானது குறிப்பிடுது. இது வரைக்குமே நாம இது எல்லாத்தையுமே ப்ரனவுன்ஸா இருக்கக்கூடிய ஐ வி யூ ஹி ஷி இட் தே வச்சு தான் பார்த்துருக்குறோம். இதுக்கு பதிலாக நவுன்ஸை மாற்றி, அதாவது நேம்ஸை மாற்றி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கேயுமே இந்த செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன்ஸா இருக்கக்கூடிய யூ ஹி ஷி இட் தேய்க்கு என்ன குறிப்பிட்டது அப்படின்னு கேட்டா நீங்களே சொல்லிடுவீங்க, கன்ஃபார்மிட்டியை குறிப்பிட்டது. ஒரு ஆக்ஷன் நடந்தே தீருங்கிறத குறிப்பிட்டதுன்னு சொல்வீங்க.
அதே மீனிங்ல தான் நவுன்ஸை யூஸ் பண்ணாலும் வரும். எக்ஸாம்பிள் பாருங்க. The cat shall catch the mouse. பூனை எலியை பிடிக்கும் கிடையாது, பிடித்து விடும். The painter shall paint the house within 6 hours. பெயிண்டர் வீட்டை 6 மணி நேரத்தில் வர்ணம் தீட்டி விடுவார். இந்த ஆக்ஷன் நடந்து விடும். இப்படிதான் கன்ஃபார்மிட்டியை கொடுக்கும். ஸோ ஒரு வழியா இது வரைக்குமே இந்த ஷால் ஆனது நடக்கும்ங்கிறதையும் நடந்தே தீரும்ங்கிறதையும் எப்படியெல்லாம் குறிப்பிடுதுங்கிறத சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல மட்டுமே பார்த்துருக்கிறோம். இப்படி வர்றப்போ ஷால் பிளஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப், டூ ஃபார்ம்ல வரக்கூடிய ப்ரெசன்ட் ஃபார்ம் வேர்பும் வருது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து யூஸ் பண்றப்போ தான் ஷால் பிளஸ் கேட்ச், ஷால் பிளஸ் பெயிண்ட் இப்படியெல்லாம் வர்றப்போ ஒரு ஆக்ஷன் நடக்கும் அல்லது நடந்தே தீரும் இந்த மாதிரி குறிப்பிடுது. அடுத்ததா இன்னுமே இந்த ஃபியூச்சர் டென்ஸ்ல 3 டென்சஸ் பாக்கி இருக்குது. என்னன்னு கேட்டா நீங்களே சொல்லிடுவீங்க. ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அண்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் பாக்கி இருக்குது. 3த்துக்குமே எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துக்கலாம். ஆனா மீனிங் இதே தான், நடக்கும் அல்லது நடந்தே தீரும். முதல்ல ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒரு ஆக்ஷன் இனிமே ஃபியூச்சர்ல நடந்து கொண்டிருக்கும். We shall be going to the theater. நாம் அல்லது நாங்கள் தியேட்டருக்கு போய் கொண்டிருப்போம். இந்த ஆக்ஷன் நடந்து கொண்டிருக்கும். இதோட verb format shall plus be plus present participle ing verbனு சொல்லக்கூடிய going, swimming, dancing இது மாதிரி எல்லாம் வரக்கூடிய present participle form of main verbையும் சேர்த்து யூஸ் பண்றப்போ future continuous tenseல இந்த shall ஆனது ஒரு ஆக்ஷன் நடந்து கொண்டிருக்கும். அல்லது வீக்கு யூஸ் பண்ணாம யூ, ஹி, ஷி, இட், தேய்க்கு யூஸ் பண்றப்போ கன்ஃபார்மா நடந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பிடும். அடுத்ததா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சரியா சொல்லிட்டீங்க, ஒரு ஆக்ஷன் நடந்துரும், ஃபியூச்சர்ல கம்ப்ளீட் ஆயிரும். பெர்ஃபெக்ட் ஃபியூச்சர்ல பெர்ஃபெக்ட்ங்கிறதுனால ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்றோம். அதே எக்ஸாம்பிள அப்படியே பாருங்க. We shall have gone to the theater. நாங்க அல்லது நாம தியேட்டருக்கு போயிருப்போம். இந்த ஆக்ஷன் நடந்து முடிந்திருக்கும். கம்ப்ளீட், பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர்ல பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இந்த ஷால் ஆனது ஷால் பிளஸ் ஹாவ் பிளஸ் கான் பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் சேர்த்து யூஸ் பண்றப்போ குறிப்பிடுது. அடுத்து பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லயும் ஒரு ஆக்ஷன் ஆனது நடந்து முடிந்து கொண்டிருக்கும். இந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இனிமே ஃபியூச்சர்ல கம்ப்ளீட் ஆகிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஷால் ஆனது எக்ஸாம்பிள் பாருங்க. We shall have been going to the theater. நாம அல்லது நாங்க தியேட்டருக்கு போய் கொண்டிருந்திருப்போம். இந்த ஆக்ஷன் நிறைவடைந்து கொண்டிருந்திருக்கும். சாதாரணமா ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல போய் கொண்டிருப்போம்னு சொல்றது வேற, அந்த ஆக்ஷன் எப்போ தொடங்கிச்சுன்னு தெரியாது, எப்போ முடியும்னு தெரியாது, சாதாரணமா நடந்துட்டு இருக்குங்கிறத மட்டும் அது குறிப்பிட்டது. ஆனா இந்த இடத்துல ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ங்கிறதுனால நிறைவடைந்து கொண்டிருக்கும், நாங்க போய் கொண்டிருந்திருப்போம். இந்த ஆக்ஷன் ஏற்கனவே தொடங்கி அப்போ வரைக்கும் நடந்து வந்து கொண்டிருக்கும். ஃபியூச்சர்ல பெர்ஃபெக்ட் அதோட சேர்த்து கண்டினியூஸ் நிறைவடையக்கூடிய ஸ்டேஜ்ல கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல குறிப்பிடுது. இதோட verb format shall plus have plus been plus ing verbனு சொல்லக்கூடிய present participle form of main verb. இந்த 4த்தையும் சேர்த்து எழுதுறப்போ தான் இந்த மீனிங்கை இந்த இடத்துல கொடுக்குது. ஸோ ஒட்டுமொத்தமா இந்த ஷால் ஆனது ஒரு ஆக்ஷன் நடக்கும் அல்லது நடந்தே தீரும்ங்கிறத எப்படியெல்லாம் குறிப்பிடுதுன்னு தனித்தனியா 4 டென்சஸ்லயுமே இப்போ வரைக்கும் தெளிவா பார்த்து முடிச்சிருக்கிறோம். இது இந்த சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அண்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லயும் இது மாதிரியே தான் வரும். அதாவது இந்த 4 டென்சஸ்ல மட்டுமே வரும். வேற எந்த டென்ஸ்லையும் எடுத்துட்டு போய் குழப்பிக்க வேண்டிய அவசியம் இங்க கிடையாது. இது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்ததா இந்த ஷால் எப்படி நெகட்டிவ்ல யூஸ் பண்றது, இந்த ஷால் வச்சு எப்படி எல்லாம் கேள்வி கேட்கறது, கொஸ்டின் சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்றது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல ரொம்பவே தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். இது வரைக்குமே உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டு வச்சிருங்க. நீங்க ஒருவேளை இவ்வளவு தூரம் இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நம்ம சேனல் Intellect